16th செஞ்சுரியில பேங்க்லாம் உருவாயிட்டு இருந்த டைம் அப்போ வந்து பேங்க்ஸ்லாம் அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்களோட ஸ்கீம்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பேங்க் என்னன்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து எங்களோட பேங்க்ல உங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் கழிச்சு 100% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க உங்களுக்கு வந்து தரோம். அதாவது நீங்க அவங்களோட பேங்க்ல 1 ரூபி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு உங்களுக்கு வந்து 1 ரூபியோ 100% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 ரூபி, நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி 1 ரூபி, டோட்டலா வந்து 2 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து தரோம் அப்படின்னு வந்து ஒரு பேங்க் சொல்றாங்க. இன்னொரு பேங்க் என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஏன் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்றீங்க, எங்களோட பேங்க்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மணி தேவை இருக்கப்ப வந்து நீங்க வந்து மணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 6 மாசத்துல வந்து மணி தேவைப்படுது, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா 1 இயர்ல பாதி தான் 6 மாசம். ஸோ உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 1 ரூபியில 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50 பைசா. ஸோ இப்போ 6 மாசத்துல நீங்க மணி எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 1 ரூபி 50 பைசா வந்து இருக்கும். இப்போ இந்த 1 ரூபி 50 பைசாவை நீங்க திருப்பி பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அடுத்த 6 மந்த்ஸ்க்கு உங்களால அடுத்த 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ 1 ரூபி 50 பைசாவோட 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 75 பைசா. ஸோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல 1 ரூபி 50 பைசா எடுத்தீங்க, இப்போ அடுத்த 6 மந்த்ஸ்ல அதோட 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 75 பைசா எடுத்துட்டீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 ரூபீஸ் 25 பைசா கிடைக்குது. இது எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து அதே 1 ரூபி தான் டெபாசிட் பண்ணோம், அது 1 இயர்ல வந்து நமக்கு வந்து 2 ரூபீஸ் தான் கிடைச்சிது. இது வந்து ஜஸ்ட் நம்ம 2 ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது மூலமா 25 பைசா நமக்கு வந்து அதிகமா கிடைச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்னும் அதிகமா ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால வந்து இன்ஃபைனைட்டா வந்து மணியை சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ஃபைனைட்டா நம்மளால மணியை வந்து சம்பாதிக்க முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். நாம யோசிச்ச மாதிரியே அந்த டைம்ல மேத்தமெட்டிஷியனா இருந்த ஜாக்கோப் பெர்னோலிங்கிறவர் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி நோட் பண்றாரு. ஸோ அவரும் நம்மள மாதிரியே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது மூலமா இன்ஃபைனைட்டா வந்து நம்ம வந்து மணியை க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ரிசர்ச் பண்ணிருந்தாரு. ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்காக அவர் யூஸ் பண்ண ஃபார்முலா 1 + 1 டிவைட்ஸ் பை n ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலால nங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். அதாவது நம்ம வந்து 6 மாசமா 2 இன்டர்வலா ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதான் வந்து நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். ஸோ இந்த nங்கிற இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் போடுறது மூலமா நம்மளால வந்து மணியை வந்து கால்குலேட் பண்ண முடியும், எவ்வளவு வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து 3 மாசமா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு. 3 மாசமா பண்ணோம்னா 4 டைம் நம்ம வந்து மணியை போட்டு இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல 4 போட்டோம்னா 1 + 1 டிவைட்ஸ் பை 4 ஹோல் பவர் 4. ஸோ 1.25 பவர் 4 நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2.441 ரூபீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 4 மந்த்ஸ்ல நமக்கு வந்து 2.44, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல 2.25 ரூபீஸ் கிடைச்சிச்சு. இப்போ அதை விட அதிகமா 2.44 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னும் அதிகமா ஸ்ப்ளிட் பண்ணா இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து நம்ம வந்து இன்டர்வல்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து 12 போடுறாரு. 1 + 1/12 ஹோல் பவர் 12. இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 2.613 ரூபீஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் அதிகமான வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து 52 ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த இடத்துல 52 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்டர் இடத்துல 52 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 2.692 ரூபீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. 2.692 ரூபீஸ் வந்து கிடைக்குது. ஸோ இன்னும் அதிகமா ஸ்ப்ளிட் பண்ணலான்ட்டு ஒவ்வொரு டேக்கும் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ வந்து ஒவ்வொரு டேக்கு போட்டோம்னா 365 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் என் டிக்கெட்ல. 365 நம்ம அந்த எண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 2.71 ரூபீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து உங்களோட இன்டர்வல்ஸை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 1 மினிட்க்கு 1 செகண்ட்க்கு ஏன் ஈவன் மைக்ரோ செகண்ட்ஸா உங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணா கூட உங்களோட மணியோட growth வந்து இந்த 2.71 ரூபீஸை தாண்டி வந்து grow ஆகாது. ஸோ இதுதான் வந்து பெர்னோலி வந்து ஃபோர்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்றாரு.
கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் வந்து நம்ம ஆயிலர் நம்பர் அப்படின்னு வந்து நேம் பண்றாங்க. நம்ம படிக்கிற ஆயிலர் நம்பர்லாம் வந்து இதுதான் 2.71 தான். நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட மணியை வந்து இன்ஃபினிட்டாலாம் வந்து க்ரோ பண்ண முடியாது. இந்த ஆயிலர் நம்பர் அப்படிங்கிற லிமிட்ல வந்து அதோட க்ரோத் வந்து நின்றுடும். இந்த ஆயிலர் நம்பர்ங்கிறது வந்து பை மாதிரி ஒரு இரேஷனல் நம்பர். அப்புறம் வந்து மேத்ஸ்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்ஸ்டன்ட். நேச்சுரலா growth ஆகுற எக்ஸ்போனன்ஷியலா growth ஆகுற நிறைய விஷயம் வந்து இந்த ஆயிலர் நம்பர் வந்து பேஸா வச்சு தான் க்ரோ ஆகுது. லைக் பாக்டீரியல் growth, ரேடியோ ஆக்டிவ் டீகே இதெல்லாம் வந்து இந்த ஆயிலர் நம்பர் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆயிலர் நம்பருக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 2 கிராஃப்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து y equal to x கிராஃப் வந்து நான் எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறேன். y is equals to x. இதை நம்ம பிளாட் பண்ணோம்னா 1 க்கு 1 கிடைக்கும், 2 க்கு 2, 3 க்கு 3. ஸோ நம்ம கிராஃபை டிரா பண்ணோம்னா இது ஒரு லைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லைனுக்கு கீழே உள்ள ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா எப்படி இதோட ஏரியா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கனால half x square இந்த மாதிரி தான் இதோட ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த லைனும் இந்த ஏரியா வந்து கண்டிப்பா சேமா இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொரு கிராஃப் நம்ம எடுத்துக்கோம். இது வந்து y equal to x square கிராஃப் வந்து நம்ம எடுத்துக்கோம். இந்த கிராஃப் வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா 1 க்கு 1, 2 க்கு 4, 3 க்கு 9. ஸோ வந்து இப்படி பேராபோலா ஷேப்ல வந்து ஒரு கிராஃப் வந்து நமக்கு கர்வ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கர்வோட ஏரியான்றது கர்வ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா எப்படி ஒரு பேராபோலா ஃபார்முலா தான் நமக்கு வந்து கிடைக்கும். y equal to √4ax இந்த மாதிரி தான் இதோட ஏரியா வந்து இருக்கும். ஸோ இந்த கர்வும் இந்த ஏரியாவும் வந்து சேமா இல்லை. பட் நம்ம வந்து e power x கிராஃப் வந்து பிளாட் பண்ணோம்னா y equal to e power x இந்த கிராஃப் வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா 0 க்கு வந்து 1 கிடைக்கும், 1 க்கு 2.7 கிடைக்கும், 2 க்கு 4 point something கிடைக்கும், 3 க்கு 8 point something கிடைக்கும். ஸோ